மண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மாந்தியை பற்றி சொல்லாத ரகசியம். பொதுவாக மாந்தியை பற்றி நிறைய பேசியிருக்கோம். இருந்தாலும் அதோடைய எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் நாம் தெரிஞ்ச பிறகு அதை மக்களுக்கு சொல்லுவதனால் அவர்கள் விழிப்புணர்வோடு இருப்பார். இப்போ ஜாதகத்தில் மாந்தி தனியாக இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. மாந்தி சூரியனோடு சேர்ந்தால், சூரியனோடு சேர்ந்திருக்காரு, சில விதிவேசத்தால் சேர்ந்திருக்கும். அப்ப மாந்தி என்பது யாருடைய பிள்ளை? சனியோடைய பிள்ளை. மாந்தி என்பது சனியோடைய பிள்ளை. அப்ப இந்த சனியோடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி வரும்போது சனிக்கு 2 மனைவிகள். அதுல 2வது மனைவிக்கு பிறந்தவர் தான் மாந்தி. மந்தாரை தேவிக்கு பிறந்தவர் தான் மாந்தி. இந்த மாந்திக்கு ஒரே பழக்கம், யமனுடைய பாச்சக்கயிறே மாந்தி தான். பாசக்கயிறுன்னு என்னது? கழுத்தை போட்டு இருக்கிறது தான். அதுக்கு அப்ப என்ன சொன்னா, மாந்தி என்று சொல்லக்கூடிய கிரகத்திற்கும் யமனுக்கும் ஒரு சரியான அட்டாச்மெண்ட். மாந்தி யமனுக்கு என்ன வேணும்? அதாவது சூரியனுடைய முதல் மனைவிக்கு பிறந்தவன் யமன். சூரியனுடைய 2வது மனைவின்னா என்ன சொன்னா, அந்த வெப்பம் தாங்காமல் இன்னொரு பெண்ணை உருவாக்கி விட்டுட்டு வெளியே போனவளுக்கு பிறந்தவன் தான் சனி. அப்ப யமன் இறப்புக்கு காரணம். யமன் இறப்பை உருவாக்குவதில் அவனுக்கு நிகர் அவனே. அதே சமயத்தில் சனி தண்டனை கொடுக்க மட்டும்தான் அவனுக்கு பவர். சனிக்கு தண்டனை கொடுக்கறது தான் அவனுடைய வேலையை தவிர அவனுக்கு இறப்புக்கு காரகம் என்று சொல்ல முடியாது. ஆயுளுக்கு காரகம் அப்படின்னு சொன்னாலும் மாந்தியும் மாந்தியுடைய பெரியப்பா யாருன்னா யமன். சனியோடைய அண்ணன் தான் யமன். அதாவது ஒரு தகப்பன் 2 தாய். அப்ப சூரியனுக்கு பிறந்தவர்கள் தான் யமனும் சனியும். ஆனால் சூரியனுக்கு பிறந்தவங்க தான் யமனும் சனியும். அப்ப சனிக்கு பிறந்தவன் தான் மாந்தி. சனிக்கு 2 குழந்தைகள், மாந்தியும் குளிகனும். மாந்தி தீமை செய்யக்கூடியவன், குளிகன் நல்லது செய்யக்கூடியவன். இந்த யமன் என்ன சொல்றான்னா, எப்பயுமே அவனுக்கு தர்மராஜா அந்த ஆதிபத்தியத்தெல்லாம் அவர் வேலை பார்ப்பார். அப்ப எப்பயுமே அப்பனுக்கும் சனிக்கும் சனியோடைய கேரக்டருக்கும் மாந்தியோடைய கேரக்டருக்கு ஒத்து போவார். சனி தண்டனை மட்டும்தான் கொடுப்பார். இம்சையை கொடுத்துட்டு கடைசியில தட்டி கொடுத்துட்டு போடா அப்படிம்பார். ஆனால் மாந்தி அப்படி கிடையாது, அடிதான். பெரியப்பன் என்று சொல்லக்கூடிய யமனுடைய பக்கம் சேர்ந்துக்கிட்டு சார் வேலையை பார்த்துறேன். இதுதான் ஜாதக ரீதியாக இருக்கிறது. இப்ப நான் ஒவ்வொரு கிரகத்திற்கும் மாந்தி சேர்ந்திருக்கும் போது, மாந்தி சூரியனோடு சேர்ந்திருக்கும் போது, மாந்தி சூரியனோடு சேர்ந்து அல்லது சூரியனுக்கு எதிர்கேந்திரம், சூரியனுக்கு 7ல் இருக்கும் போது, இந்த சனி என்ன சொன்னா, கோச்சார ரீதியாக சூரியனையோ மாந்தியவோ டச் பண்ணும்போது அப்பா இறந்து போவார். இதை நம்ம கவனத்தில் வைத்து இதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது கடைசியில சொல்றேன். இந்த சனிய கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவது எப்படி கொண்டு வர்றது, மாந்திய கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவது, யாரை பிடிச்சா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாங்கிற விஷயங்களை முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. நமக்கு என்ன சொல்லலாம்னா, படிச்சு திரும்ப படிச்சுதான் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குது. எல்லா மனிதனுக்குமே இது நல்ல ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்லும். அப்ப சூரியனோடு மாந்தி சேர்ந்து, சூரியன் இருக்கும் இடத்திற்கும் மாந்தி இருக்கும் என்ற இடத்திற்கும் கோச்சார ரீதியாக சனி வரும்போது தகப்பனை அடிக்கும், தகப்பனை பொறுத்தளிரும். அந்த 2.5 வருஷத்துக்குள் எப்ப வேணாலும் நடக்கலாம்.
அதுல மாற்றம் இல்லை. அதே சமயத்துல சந்திரன், சந்திரனோடு மாந்தி, சந்திரனுக்கு 7ல் மாந்தி இருந்து அந்த சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு சனி வரும். இந்த சனி டச்சப் வரும்போதெல்லாம் மாந்திக்கும் மாந்தியோடு சேர்ந்த கிரகத்திற்கும் டச்சப் வரும்போது அங்கே மரணம் நடக்கும். மரணம் நடந்துடும். எனக்கு என்ன சொல்றான்னா, மாந்தி 4ல் அதே சமயத்துல பாவக ரீதியாக சந்திரன் மாந்தியோட அப்ப கரெக்டா என்ன சொல்றான்னா, அந்த சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு மாந்தி இருக்கின்ற இடத்துக்கு பாவக ரீதியா மாந்திரம் எங்க அம்மா இறப்பு கரெக்டா கொண்டு போட்டான். வயசானவங்க இருந்தாலும் நம்ம ஆராய்ச்சி பண்ணும் போது என்ன நடக்கிறது என்பதை நம்ம பார்த்து தான் ஆகணும். அதுல பார்க்காம இருக்கக்கூடாது. அப்ப ஜோதிடராக இருந்துட்டு ஒண்ணுமே தெரியாம இருக்கக்கூடாது. ஏதோ நடந்து வச்சு அப்படிலாம் கிடையாது, கரெக்டா செஞ்சு. அப்ப சந்திரனோடு சம்பந்தப்பட்ட மாந்தி சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கோ அல்லது மாந்தி இருக்கின்ற இடத்திற்கோ தாய்க்கு பிரச்சனை, இறப்பு தான். அதற்கடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது கிரகம் இருந்துச்சு இப்ப சூரியனோடு மாந்தி மட்டும் இருக்கலாம், இல்ல சூரியனுக்கு ஏதெல்ல மாந்தி இருக்கலாம், அல்லது என்ன சொல்றான்னா அங்க வேறு ஏதாவது கிரகம் இருந்தா அந்த கிரகத்திற்கு பிரச்சனை உண்டு. அதற்கடுத்து சந்திரனோடு எப்படி செவ்வாயோடு மாந்தி இருக்கின்ற இடத்திற்கு, செவ்வாய்க்கு 7ல் மாந்தி இருக்கின்ற இடத்திற்கு, அந்த மாந்தி இருக்கின்ற இடத்துக்கு வந்தாலும் செவ்வாய் இருக்கின்ற இடத்திற்கு மாந்தியும் செவ்வாயும் ஒரு 7வது பார்வையாக பார்த்து கொள்ளுகின்ற காரணத்தினால் சகோதரனை அடிச்சு போடும். சகோதரன் இருந்தால் சகோதரனை அடித்து விடும். அல்லது பூமி சார்ந்த விஷயங்கள், செவ்வாய் என்று சொன்னால் பூமி சார்ந்த விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் நிம்மதி இல்லாத தன்மையை கண்டிப்பாக கொடுக்கும். ஓகேவா? அதற்கடுத்து புதனோடு மாந்தி அப்ப புதனோடு மாந்தி, புதனுக்கு 7ல் மாந்தி. எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றான்னா, இதை நான் கண்கூடாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஒரு ஜாதகத்தில் புதனோடு மாந்தி, தாய்மாமன் என்று சொல்லக்கூடிய உறவு முறை, மாமா என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு முறையை பொண்ணு பார்க்கறது கூட்டு வராங்க. பொண்ணு பார்க்கறது கூட்டு வர்றாருன்னா பொண்ணு பார்க்கறது கூட்டு வராங்க. அந்த மாப்பிள்ளைக்கு சம்பந்தம் பண்ணக்கூடிய இடம் நல்ல வலிமையான இடம், நல்லா இருக்குது. மாப்பிள்ளை வீட்டார் சரி பொண்ணுக்கு ஓகே ஆயிடுச்சு, மாப்பிள்ளைக்கு. தாய் மாமன் என்ன செய்யறாரு, கூடால குண்டை போட்டு குழப்புறாரு. அப்படிங்கும்போது புதனோடு மாந்தி அந்த பையஞ்சாகத்துல கடைசியில என்ன சொல்றான்னா, அவர் குழப்பி ஏதாவது வில்லங்கத்தை இழுத்துறணும் அப்படிங்கிற முடிவுல இருக்கார். அந்த செயல் தெரியுது. அப்ப நான் போறதுல உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன். வடக்குன்னு என்ன செஞ்சேன் தெரியுமா, ஐயா பேசாம அமைதியா இருங்க, மாப்பிள்ளைக்கு ஓகே, பொண்ணு வீட்டுக்காருக்கு ஓகே, பொண்ணுக்கு ஓகே, எல்லாம் என்ன ஐயா பிறகு கடைசியில் பிடிச்சிட்டு உள்ள பேசுது. இல்லை நான் அப்படி பொண்ணை கொடுக்க போறது நாங்க, எடுக்க போறது அவர். நேர் மாமனாக இருந்தால் அப்படியே அமைதியா இருந்துரும். இல்லையா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். நேர் என்ன சொன்ன, பேசாம அமைதியாக இருந்தா தான். 2 பேருமே சம்பந்தம் பண்ண போட்டுக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நேர் என்னய்யா மாமன் 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 அப்படின்றதுன்னா, அது கடந்த ஊர்ல இருந்து வந்தவங்க பூரா ஆஃப் பண்ணி விட்டாங்களே, வேண்டாம். அவங்க எல்லாமே கன்க்ளூஷனுக்கு வராங்க. நம்ம இதுக்கு இதுல நீங்க டீஸ் பண்றீங்க அப்படின்னு அந்த மாதிரி அந்த மாந்தியோடு புதனோடு மாந்தி சேர்ந்தால் என்ன நடக்கும், மாமனால் பிரச்சனை. அதற்கடுத்து ஒரு மாந்தி புதனோடு இருக்குது, மருமகனோ அல்லது தாய்மாமன் உறவு முறைகளில் இருக்கின்றவர்கள், அந்த சனி டச் ஆகிற காலம்னு ஒன்று இருக்கு இல்லையா, சனி டச் ஆகிற காலம். அப்ப சனி டச் இந்த சனி டச் ஆகிற காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, கோச்சார ரீதியாக வரும்போது மாமனை கொன்றுவிடும். இந்த காலத்துல எங்கேயாவது என்ன சொன்னா அந்த 2.5 வருட காலத்திற்குள் மாமா என்று சொல்லக்கூடிய உறவு முறை ஏதாவது டூர் கீர் கூட்டிட்டு போனீங்கன்னு வைங்க, கண்டிப்பாக என்ன வாகன விபத்தில் கொன்றும்.
இதெல்லாம் உண்மையான 100% உண்மைதான். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் வந்து புதன் மாந்தியோடு பாவ ரீதியாக சந்திரன் டச்சா இருக்குது. சனி வந்து அந்த இடத்துக்கு போறாரு. 2020 வந்து ஜனவரி 5ஆம் தேதி என்னுடைய தாயார் மாறணும். அப்ப சனி அங்கதானே இருக்கிறார். அப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணி விட்டுரும், உறுதியா பண்ணி விட்டுரும். அது கர்மம் பண்ண வேண்டிய விதி வந்து. அப்ப மாந்தியோடு புதன், மாமன் விஷயத்தில் ரொம்ப கவனம். அதற்கடுத்து குருவோடு மாந்தி. இந்த குருவோடு மாந்தி அப்படின்னு யாருக்கு இருந்தாலும், குருவோடு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து மாந்தி சம்பந்தப்பட்டு விட்டாலும், அந்த குரு இருக்கின்ற இடத்திற்கு கோச்சார ரீதியாக மாந்தி வரும்போது, இந்த வாத்தியார்கள் எல்லாம் வந்து என்ன சொல்லணும், பாலியல் ரீதியாக இந்த பிள்ளைகிட்ட வந்து அசிங்கமா பேசினாரு, இந்த கையை பிடிச்சு இழுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தலையில துண்டை போட்டுட்டு வந்து கைது பண்ணிட்டு போறாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து அந்த வாத்தியார்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி வந்து ஒரு நெகட்டிவிட்டிவான ஒரு அமைப்பு என்ன சொல்றான்னா, மாந்தி வந்து எந்த இடத்துல இருக்கிறதோ அதோடு எந்த கிரகம் டச் பண்ணுதோ, குரு டச் பண்ணதுன்னா குழந்தையால் உனக்கு அவமானம் உண்டு. மாந்திக்கும் குருவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னா, மாந்திக்கும் குருவுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னா, சரி நான் வாத்தியார் வேலை பார்க்கல, நான் எதுக்குடா வந்து என்ன சொல்றேன், நான் வந்து எந்த பிள்ளையும் போய் இது பண்ண போறேன்னா, உன் பிள்ளை என்ன செய்யணும், கரெக்டா அசிங்கப்பட்டுரும். மாந்தி இருக்கின்ற இடத்திற்கும் மாந்தியோடு சம்பந்தப்பட்ட கிரகத்திற்கும் அந்த கிரகத்திற்கும் கோச்சார ரீதியாக சனி வரும்போது இத்தனை நடக்கும். இதுல 100% உண்மை. இதுல யாரும் நீங்க வந்து தப்ப முடியாது. ஆனால் கவனமாக இருந்து கொள்ளலாம் அல்லவா. அப்ப மாந்தியோடு குரு இருந்தது என்று சொன்னால், குருவை மாந்தி பார்த்தது என்று சொன்னால், குருவோடைய சம்பந்தம் மாந்திக்கு கிடைத்தது என்றால், சனி சம்பந்தப்படும் போது பிள்ளையால் அவமானம். நாம வாத்தியாராக இருந்தால் பொம்பளை பிள்ளைகள்கிட்ட பேசுறதுல கவனம், இல்லைன்னா கரெக்டா என்ன சொன்னா காட்டி கொடுத்துருவான்னா அந்த விதி அதை செய்யும். அசிங்கம். அந்த 2.5 வருஷத்துல நம்ம கவனமாக இருக்கணும். அந்த 2.5 வருஷத்துல கவனமா இருக்கணும். இல்லைன்னா மரணத்திற்கு உண்டான ஆதிபத்தியம் வந்துடும். இப்ப குருவோடு மாந்தி இருக்குது, அந்த இடத்துல சனி வந்திருக்கிறாரு. பிள்ளைகள் ஏதாவது என்ன சொல்றாங்கன்னா வந்து லவ் இந்த மாதிரி விஷயத்துல பிரச்சனை வரும்போது நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக அமைதியாக சில விஷயங்களை டீல் பண்ணி, அதை பொண்ணோ பூவோ என்று சொல்லக்கூடிய ஈஸியா கவர் பண்ணி, அதை வந்து முள்ளுல விழுந்த சேலை கணக்கா நம்ம வந்து காப்பாத்துறதுக்கு தெரிஞ்சுக்கிடணும். இல்லையா படக்குன்னு 10 நிமிஷத்துல என்ன சொல்றானு கொண்டுருவோம், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதற்கடுத்து மாந்தியோடு சுக்கிரன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். மாந்தியோடு ஒருத்தனுக்கு சுக்கிரன் சேர்ந்து விட்டான் என்று சொன்னார், இருக்குயா எனக்கு இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னா, என்ன செய்யணும்னா, கல்யாணம் முடிச்சு ஒரு பெண் வந்து கல்யாணம் முடிச்சு அவளுக்கு அதாவது டைவர்ஸ் ஆகிருக்கிற பொண்ணை கேட்டு, எனக்கு மாந்தியோடு வந்து என்ன சொன்னானே சுக்கிரன் இருக்கிறது, டைவர்ஸ் ஆன பொண்ணை கெட்டு, இல்லைன்னா மாந்தி இருக்கின்ற இடத்திற்கும் சுக்கிரன் இருக்கணும். சனி வரும்போது அந்த பெண்ணால் மனைவியால் நமக்கு ஃபர்ஸ்ட் தாரமாக இருக்கிறது, இல்லை நான் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் தாரம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்டு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த பெண் பெயரில் ஒரு அவச்சொல் கண்டிப்பாக வந்துவிடும். இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதே சமயத்துல மாந்தி சுக்கிரன் செவ்வாய், மாந்தி சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த இடத்துக்கு சனி வர்றான். அப்ப என்ன செய்யும், உனக்கு தம்பி இருந்தா அந்த கெட்டிய அந்த ஆணுக்கு கூட பிறந்த தம்பி இருந்தா அந்த தன்னுடைய மனைவியோடு உறவை ஏற்படுத்தி அசிங்கப்படுத்தி விட்டுருவான். இதெல்லாம் நாம வந்து ரொம்ப கவனமாக
நம்ம கவனமா பார்க்கணும். கவனமா பார்க்கணும்னா அந்த விதிகள் அப்படித்தான் இருக்குது, அப்படிதான் சொல்லப்பட்டுள்ளது. அப்ப கவனமா இருக்கணும். அப்ப எந்த ஒரு ஜாதகத்தில் மாந்தியோடு சுக்கிரன் சேர்ந்திருந்தால், சுக்கிரனோடு மாந்தி சேர்ந்திருந்தால், நீங்கள் தாரதோஷம் உடைய பெண்ணை கட்டணும். சரி, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எப்படி இருக்குது? மாந்தியோடு மாந்தியோடு சுக்கிரன், மாந்தியோடு சுக்கிரன் வந்து ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இருக்குன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. டைவர்ஸ் ஆன அந்த மாதிரி ஆதிபத்தியம் உடைய, ஏற்கனவே சுக்கிரனோடு மாந்தி சேரக்கூடாது. அப்ப டைவர்ஸ் ஆன வாழ்க்கையில் வந்து திருமணத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆணை நாம் கட்டிவிட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அவன் அவமானங்க, வாழும்போது அவமானங்க. எதுக்கு வாழுவதற்கு முன்னாடியே அவமானமான ஒரு பிரச்சனையை வந்து சந்திச்சு வந்தவனை நம்ம கட்டிட்டோம்னா நமக்கு என்ன சொல்லான பிரச்சனைகள் தன்மைகள் கண்டிப்பாக வராது. இதனாலதான் சொல்லப்படுகிறது. இதனால நல்லா நீங்க கூர்ந்து பாருங்க, கண்டிப்பாக இருக்கும். அதற்கடுத்து மாந்தியோடு சனி, மாந்தி இருக்கின்ற இடத்திற்கு சனி வந்து விட்டால் ஆயுள் கண்டம் உண்டு. உங்களுடைய மாந்தி இருக்கின்ற இடத்திற்கு சனி வந்து விட்டான் என்று சொன்னால் ஆயுள் கண்டம் உண்டு, உறுதியாக உண்டு. அப்ப நம்ம கவனமாக உடலை பதனமாக பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். மாந்தியோடு சனி சேருகின்ற காலம், ஏன்னா கோச்சார சனி நிரந்தரமாக இருக்கின்ற சனியோடு மாந்தி, அந்த சனியோட மாந்திக்கும் போது சனியை மாந்தி இருக்கிற இடத்துக்கு சனி வந்தாச்சுன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக ஒரு ஆயுள் பங்கத்தை நாம் எதிர்பார்த்தாகணும். மாந்தி இருக்கின்ற இடத்துக்கு சனி வரும்போது, எனக்கு மாந்தி இருக்கின்ற இடத்துக்கு சனி வரும்போது பாவக ரீதியா சந்திரன் வந்து ரிவர்ஸ் ஆஃப் இதுல இருக்கிற காரணத்தால தாய் மரணம். மாந்தியோடு சனி வந்த காலம் மாமனார் மரணம். மாமனார் மரணம் ஏன் சார் உங்களுக்கு? எனக்கு உண்மையாகவே அந்த காலத்தில் வந்து எனக்கு ஒரு பெரிய வந்து என்ன சொன்ன கஷ்டம், பெரிய கஷ்டம்னா அந்த மனம், அதாவது வந்து ஏன் இவ்வளவு கஷ்டங்களை பட்டுக்கொண்டு நாம் வந்து இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை உண்டாக்கணும். இருந்தாலும் ஜோதிடம் படிச்சிருக்கிறதுனால மனசுல வந்து ஒரு தைரியம் என்னன்னா வந்து இவ்வளவு படிச்சிருந்து நம்ம வந்து என்ன சொன்னா கோழையாக இருக்கக்கூடாது. எப்பயுமே நமக்கு தெரியும் இல்லையா, மாந்தி இருக்கிற இடத்துல சனி வரும்போது என்ன சொன்னான்னா வந்து 2 மரணத்தை சந்திச்சிட்டோம். ஏன்னா இந்த 2 பேரும் என்ன சொல்றான்னா வந்து ஒரு விதத்தில் மனைவியோடைய அப்பா, இன்னொரு விதத்தில் என்னுடைய அம்மா. இது ரொம்ப முக்கியமான உறவுகள். ஆனால் இந்த உறவுகள் என்னைக்கு என்னை விட்டு போனதோ, இந்த உறவுகள் இருக்கின்ற வரைக்கும் எனக்கு வந்து கஷ்டம் இல்லை. படக்குன்னு வந்து என்ன சொல்றானே, இந்த பக்கத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா அங்க ஒரு போன் அடிச்சோம்னா என்ன சொல்றான்னா வந்து தட்டி கேட்பாங்க. இந்த பக்கத்துல பிரச்சனை வரும்போது இந்த வீட்டுக்கு ஒரு போன் அடிச்சோம்னா தட்டி கேட்பாங்க. இந்த தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லாத காரணத்தினால் என்னை வந்து என்ன சொன்ன வஞ்சம் தீர்ப்புக்கிற மாதிரி இந்த சனீஸ்வர பகவானும் மாந்தி ஒரு செயல் செஞ்சாங்க. செஞ்சு வந்து என்ன சொன்னா, நீங்க செஞ்சு பாருங்கடா, கடைசியில என்னுடைய குலதெய்வம் இருக்கு, அவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சரியானதுனால அதற்கு ஒரு எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு பிடி கொடுத்தாங்க. பிடி கொடுத்த பிறகு அந்த பிடியை பிடிச்ச பிறகு என்ன செஞ்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஆஃப் ஆச்சு. இது அனுபவம் அப்படிங்கிறது. ஏன்னா அதாவது வந்து ஒரு கஷ்டத்தை ரசிக்கணும். நீங்க தள்ளிவிடணும்னு நினைக்காதீங்க, ரசிக்கணும். ஒருத்தருக்கு பரிகாரம் பண்றேன் அப்படின்னா அது என்ன செய்யும்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன செய்யணும்னா நமக்கு கடவுள் நம்பிக்கை அதிகங்கிறதுனால அதை செய்யும் போது என்ன செய்யும் தெரியுமா, இது என்ன ரெஃப்ளெக்ஷன் பண்ணுது, இது என்ன எப்படி வந்து நம்ம வந்து எதிர்கொள்வது, எப்பயுமே எதிர்கொள்ளத்தான் ஜோதிடத்தில். அப்ப சனியோடு மாந்தி வரும்போது ஆயுள் கண்டம் வரும். அதுக்கடுத்து ராகு இருக்கின்ற இடத்திற்கு சனி வரும்போது தாத்தா வழி உறவுல யாராச்சும் ஒருத்தர் இறந்து போவோம். தாத்தா இருக்காருன்னா இறந்து போயிடுவார். பாட்டனாரு, அந்த உறவு முறைகள் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இறப்பார்கள். ராகுவோடு மாந்தி, ராகுக்கு 7ல் மாந்தி இந்த இடத்துல இருக்கும்போது சனி வந்து டச் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யலாம்னா அந்த உறவுகளில் ஒன்று காலி. கேதுவோடு மாந்தினா, கேதுவுக்கு 7ல் மாந்தி அப்படின்னா அந்த கேது இருக்கின்ற இடத்திற்கோ மாந்தி இருக்கின்ற இடத்திற்கோ சனி வரும்போது பாட்டி வழி உறவுகளில் வந்து ஒரு மரணத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியது வந்துரும்.
அது கண்டிப்பாக நடக்கும். இத்தனையும் என்ன சொல்றான்னா இருக்கும். சூரியனோடு மாந்தி, சந்திரனோடு மாந்தி, செவ்வாயோடு மாந்தி, புதனோடு மாந்தி, குருவோட மாந்தி, சுக்கிரனுடைய மாந்தி, சனியோடு மாந்தி, ராகுவோடு மாந்தி, கேதுவோடு மாந்தி. மாந்தி இருக்கின்ற இடத்துக்கு மாந்தி வந்து ரெகுலர். நீங்க எப்பயுமே நீங்க செக் பண்ணி பாருங்க. மாந்தி இருக்கின்ற இடத்திற்கு ஒவ்வொரு நாள் மாந்தி உதயமாகுது இல்லையா, அந்த நாள்ல வந்து நீங்கள் வந்து கவனமாக நீங்க இதுல தட்டி பார்த்தாலே இன்னைக்கு மாந்தி எந்த இடத்துல இருக்காருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப உங்களுக்கு மாந்தி இருக்கிற இடத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து மாந்தி அன்றைக்கு உதயமாகுது அப்படின்னு வைங்க, ஒரு இறப்பு செய்தியை கேட்பீர்கள். அல்லது நீங்கள் வந்து டெய்லி வந்து என்ன சொல்றேன்னா இன்னைக்கு பிளானட்ஸோடைய அமைப்பு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுடைய வாக்கிய பஞ்சாங்கம், என்ன பொறுத்தல வாக்கிய பஞ்சாங்கம் தான். டெய்லி இப்படி டச் பண்ண என்ன லக்கணம், இப்ப தட்டி பார்த்தோம்னா என்ன லக்கணம் ஓடிட்டு இருக்குது, இது என்ன செய்யும் தெரியும். அதே மாதிரி மாந்தி எந்த இடத்துல இருக்குது, காலையில 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒரு இடத்துல இருக்கும், இரவுக்கு வந்து வேற இடத்துக்கு போயிடும். அப்ப உங்களுக்கு மாந்தி எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் வந்து வாரத்திலேயோ 15 நாளைக்கு ஒருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக உங்க மாந்தி இருக்கிற இடத்துல உதயமாகும். உதயமாகும் போது வாகனத்தில் கவனம், கண்டிப்பாக ஏதாவது ஒரு துக்க செய்தி வரும். இதை நீங்க பரிச்சித்து பார்க்கணும். சும்மா ஜோசியம் படிக்கிறோம். ஜோசியம் வந்து ரொம்ப அற்புதமானது, ஆனால் ஆபத்தானது, அமிர்தமானது. அப்படிங்கறத ஏன் சொல்றேன்னா ரசிக்கணும். சந்தோஷத்தை மட்டுமே ஜோதிடத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க, சங்கடத்தை எதிர்பார்ங்க. ஒரு 4 நாளைக்கு தொழில் இல்லாமல் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும். ஏன்னு வந்து கண்டுபிடிக்க தெரிஞ்சுட்டு ஓ இதானாக்கும், சரி இதுக்கு இதை போய் தட்டி விடு அப்படின்னா அப்படியே இறங்கும். ஒண்ணுமே தெரியாம நிற்குது. அதனாலதான் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் பட்டயத்தை தூக்கிட்டு ஜோசியர் நாடி போவாங்க. இதான் காரணம். அதனால சரி இத்தனையும் சொல்லிட்டேன். சனியை பொறுத்தளவுல தண்டனை கொடுப்பவர் அப்படின்ட்டு ஜெயில் கைதி, உனக்கு மரண தண்டனை என்னால கொடுக்கறதுக்கு விதி இல்லடா, ஒன்லி 6 மாசம் 3 மாசம் உன்னுடைய நீ என்னென்ன பாடுபட என்னென்ன துன்பப்பட உன்னுடைய தப்பு பண்றியோ அதற்கு 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் ஜென்மம் 14 வருஷம் இப்படிங்கிற தண்டனையை கொடுப்பதற்கு மட்டும்தான் சனிக்கு பவர். மாந்திக்கு வந்து இறப்பை கொடுக்கறதுக்கு உண்டான பவர் கண்டிப்பாக உண்டு. அப்ப சனியை கட்டுப்படுத்த என்ன செய்யணும், பைரவர் வழிபாடு பண்ணுங்க. எப்பயுமே சனியோடைய குரு பைரவர், அவரை வழிபாடு பண்ண சனி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆயிடுவார். அதே சமயத்தில் மாந்தியை கட்டுப்படுத்துவதற்கு யார் இருக்கா, காளி தேவி வழிபாடு யார் ஒருவர் வந்து பண்ணுகிறீர்களோ மாந்தி கட்டுப்படும். காளிக்குத்தான் மாந்தி கட்டுப்படும், வேற யாருக்கும் வந்து கட்டுப்படாது. அதனால சனீஸ்வர பகவானை கட்டுப்படுத்த பைரவர் வழிபாடும் மாந்தி தோஷத்தை கட்டுப்படுத்த காளி வழிபாடு பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்கும். மாந்தி தோஷம் சரி செய்யணும் அப்படின்னா எங்கெல்லாம் துக்க வீடு இருக்கிறதோ கேள்விப்பட்டீங்களா, ஒரு மாலையை வாங்கி போட்டு ரோஜா மாலை அன்னைக்கு 200 ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, சக்குன்னு வாங்கி போட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்கார்ந்து இருந்துட்டு வீட்டுக்கு குளிச்சுட்டு வந்துருங்க. சூப்பரா மாந்தி தோஷத்தை போக்குவதற்குண்டான ஒரே வழி இதுதான் என்று கூறி, மாந்தியின் அற்புதங்கள் இவைகள் தான் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.